ஹலோ guys, வெல்கம் பேக் டு சேனல் ரோட்ஸ் டிரைவ்ஸ்க்கு எல்லாரும் வரவேற்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி செகண்ட் வீடியோ. ஆனால் நான் என்ன வீடியோவை போட்டுன்னு நினச்சனோ அதை போட்டு முடித்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து உட்காரும்போது, அதாவது யூஸ்வலாக ஃபேஸ் டு ஃபேஸ் vlogging பேசுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ முடித்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு உட்காரும்போது R15M லீக் பிக்சர்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ லீக் பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதையுமே அவர் தூக்கிட்டாரு. லக்கீலி நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் இப்போ நான் பேச போகிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த Yamaha R15M டைப் அப்ரூவல் சர்டிஃபிகேட்டும் வந்து இன்றைக்கி காலையில் ஆன்லைனில் வந்து ஐ மேனேஜ் டு கிராப் இட். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நான் சொல்ல முடியும். ஸோ லிமிட்டடாக தான் பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிக்சர்ஸை வச்சு நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே சொல்கிறேன். எஸ், ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். இந்த R15M Yamaha R15 V3க்கு மேலே தான் கண்டிப்பாக பொசிஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பார்த்தா தெரியுது. ஸோ இப்போ இருக்கிற V3 டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, V3 டிஸ்கன்டினியூ பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் V3 ஆல்ரெடி சேல்ஸ் வந்து டீசெண்டான லெவல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மோர் ப்ரீமியம் ஆஃபரிங்காக தான் கொடுப்பாங்க அந்த R15M. இந்த R15M இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி ஸ்பை ஷாட்ஸ் வந்து இன்டர்நெட்டையே கலக்குன அந்த பர்டிகுலர் ஸ்பை ஷாட்ஸ் வந்துச்சு இல்லையா. எல்லோரும் என்னென்னமோ பிளா சொன்னாங்க. R15 V4 சொன்னாங்க, R2 சொன்னாங்க, அப்புறம் வந்து ஈவன் நியூ ஜெனரேஷன் R3 பெரிய மீடியா அவுட்லெட்ஸ் ஸோ கால் மீடியா அவுட்லெட்ஸே R3 தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக சொல்லியிருந்தேன், R3 கண்டிப்பாக கிடையாது. ஒன்று R15 V4 இருக்கும், இல்லை அடுத்த R15 இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தான், அதுதான் அப்சல்யூட்லி. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டு நம்ம வந்து பேசலாம். இந்த M நேமை வந்து Yamaha எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மோட்டர் சைக்கிள்ஸ்க்கு, அதாவது லைக் R1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், R1M இருக்கும். R1M வந்து ட்ராக் பேக்கேஜ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ரெகுலர் R1 கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய மெக்கானிக்கல் அப்கிரேட்ஸ் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட்ஸ் எல்லாமே இருக்கும், எக்ஸாஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி விஷயம்லாம். பட் இந்தியாவில் அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஹைலி டவுட்டு தான். பிகாஸ் நமக்கு சில விஷயங்கள் வந்து இந்த டைப் அப்ரூவல் சர்டிஃபிகேட்லேருந்து நமக்கு தெரியுது. அதெல்லாம் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டைமென்ஷன் சொல்கிறேன். சேம் 1990 லென்த்து, 725 வித்து, 1135 ஹைட்டு, வீல் பேஸ் லென்த் பார்த்தீங்கன்னா 1325 அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 இது எல்லாமே வந்து R15 V3 மாதிரி தான் R15M இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஐடென்டிக்கல். ஸோ ஆல்சோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து தெளிவாக தெரியுது. சேம் 282 ஃப்ரண்ட் டிஸ்க்கும் 220 ரியர் டிஸ்க்கும் கொடுப்பாங்க. டூவல் சேனல் ஏபி சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்பை ஷாட்ஸில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணப்பட்டிருக்கிற ஃப்ரண்ட் ஃபாஸியா இருக்குது. ஸோ இந்த ஃபாஸியாவில் புது சிங்கிள் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க, MT15 மாதிரி. அது ரெண்டுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா LED டேட்டம் ரைங் லைட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு Yamaha R7 ஸ்டைலிங் வந்து இது ரெப்ளிகேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறம் விண்ட்ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் மோர் ப்ராமினெண்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்ல பேக்வேர்ட் ஸ்லைட்லி ஸ்வெப் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ விண்ட்ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா டால் விண்ட்ஸ்க்ரீனும் வந்து கண்டிப்பாக புதுசு. அப்புறம் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் நல்ல ஸ்டபியரான எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இருக்குது. R15 V3 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த லீக் பிக்சர்ஸில் பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் அந்த ஸ்பை ஷாட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்புறம் டெய்லாம் பார்த்தீங்கன்னா ட்வீக் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாடி பேனல்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா LED இருக்கிற மாதிரி தெரியல, ஜஸ்ட் ரெகுலர் பல்ப் செட் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபேரிங்லேருந்து உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பர்டிகுலர் இமேஜ் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக என்ன இருக்குன்னா, இது MotoGP எடிஷன் மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு மான்ஸ்டர் எனர்ஜிக்கு அந்த ஃப்ளோரசன் கிராஃபிக் வந்து உங்களுக்கு சைடில் தெரியுது. R15M வந்து சைடில் போட்டிருக்காங்க ஃபேரிங்கோட டாப் போர்ஷனில், அதுவும் வந்து தெளிவாக தெரியுது. ஸோ திஸ் லுக்ஸ் லைக் R15M MotoGP எடிஷன் மாதிரி தான் தெரியுது. ஐ டூ பிலீவ் இந்த இமேஜஸ் வந்து க்ரெடிபிளான இமேஜஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தா நம்ம அந்த ஸ்பை ஷாட்டில் பார்த்த எல்லா இமேஜஸ் இதில் தெரியுது. R15M நேமை வந்து டைப் அப்ரூவல் சர்டிஃபிகேட் மூலியமாக அதையும் வந்து நான் இப்போ போட்டு விட்றேன். அது மூலியமாக கண்டிப்பாக இந்தியாவில் ஹோம்லோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து லெஜிட்டான இமேஜ் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மான்ஸ்டர் எனர்ஜி டிகால்ஸ் வந்து ஃபேரிங்கோட ரெண்டு சைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஈவன் ஃப்ரண்ட் ஃபெண்டரில் நீங்கள் பார்க்கலாம். ஆல்சோ LED டேட்டம் ரைங் லைட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மான்ஸ்டர் எனர்ஜி 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்றபடி
இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக விங் மிரர்ஸ் நல்ல ஸ்லீக்கான விங் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து R15Mனு வந்து எழுதியிருக்காங்க, ஸ்டிக்கரிங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். இன்னொரு பெரிய அப்கிரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் கலரில் வந்து அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வண்டியில் பெரிய அப்கிரேடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த டைப் அப்ரூவல் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் டெக்னாலஜியோடு இருக்கிற ஃபியூல் இன்ஜெக்டட் அந்த என்ஜின் தான். ஸோ அந்த என்ஜின் 13.5 கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. ஸோ 13.5 கிலோவாட்னா R15 V3 விட ஸ்லைட்லி கம்மி. பிகாஸ் அது பார்த்திங்கன்னா 13.7 கிலோவாட் மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். சேம் 10,000 RPMல தான். ஆனால் ஸ்லைட்லி லெஸராக இருக்குது. பட் எம் நேம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கணும் இல்லையா, தட்ஸ் வாட் எம் நேம் இஸ் ஃபார். ஸோ அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஜஸ்ட் யூஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளக்ஸ் மட்டும் கொடுத்து ப்ரைஸ் அதிகம் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் டார்க் சேஞ்சஸ் பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனில் கண்டிப்பாக இந்த பவர் ட்ரெயின் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் கண்டிப்பாக ஸ்டாண்டர்டாக இருக்கும். டியூவல் சேனல் ஏபி சிஸ்டம் கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த வண்டியில் இருக்க வேண்டிய விஷயங்கள். சேம் டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து அந்த சேசில் தான் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரியரில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்புறம் சீட்ஸில் பார்த்தா ஸ்லைட்லி சீட்ஸ் வந்து மாடிஃபை பண்ண மாதிரி இருக்குது. பட் இந்த இமேஜஸ்லேருந்து பெருசாக என்னால் எதுவும் டிட்டர்மைன் பண்ண முடியலை. சீட்ஸ் சேம் அப்ஸ்விஃப்டாக தான் இருக்குது பில்லியனுக்கு. இது ரொம்ப ஃபாஸ்ட் வீடியோ. நான் ஜஸ்ட் அந்த இமேஜஸ் பார்த்துட்டு அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் இப்போ தான் ஆர்டிக்கல் போட்டதையும் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுடலான்ட்டு திருப்பியும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ரிவிஷன்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர். அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் ஆப் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் கொடுக்கலாம், FZX மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து இது அதிகம் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற R15 V3 விட மேபி ஒரு 20-25,000 அட்லீஸ்ட் மேபி அதிகம் பண்ணலாம். இன்னும் ஜட்ஜ் பண்ண முடியல கரெக்டாக எவ்வளோ ப்ரைஸஸ் வந்து அதிகம் பண்ணுவாங்கன்னு. பிகாஸ் நோட்டபுளான சேஞ்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸஸ் வந்து அதிகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மோஸ்ட்லியும் உங்களுக்கு R15 V3க்கும் ஈவன் RC200 ரெண்டுக்கும் நடுவில் பொசிஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லியும். பிகாஸ் ஆஃப் த சேஞ்சஸ், அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது இதில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லான்ச் கூடிய சீக்கிரம் இருக்கும். ஜட்ஜிங் பை தி இமேஜ் வந்து கண்டிப்பாக லான்ச் கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். கமிங் வீக்ஸ் ஆர் அரௌண்ட் ஃபெஸ்டிவ் சீசன் செப்டம்பர் ஆர் அக்டோபர் டைமில் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? Yamaha இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் அந்த பர்டிகுலர் வண்டியோட டைப் அப்ரூவல் சர்டிஃபிகேட், அதாவது ஹோமலோகேஷனும் வந்து பண்ணியாச்சு. அது ஒரு ஸ்கூட்டர், அதுதான் ஹிண்ட்டு. அதை பற்றி நான் ஃபியூச்சர் வீடியோவில் போடுறேன். சரிங்களா? அது ஆல்மோஸ்ட் ரெடி. மோஸ்ட்லி வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு அந்த மாதிரி போடுறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். கண்டிப்பாக பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all again.